1917 வருஷம் இந்த கல்லூரி மாணவர்கள் ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஒரு காலகட்டத்தில் இப்படி என்ன பண்ணான்னா, நம்ம மதத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாதையே இப்படி பண்ணி 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 மதத்துல உள்ள விஷயங்கள், அதுல சொன்ன சாஸ்திரங்கள்ல சொன்ன விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாதனாலேயே ஒரு மத நம்பிக்கை அனுஷ்டானம் இல்லாதெல்லாம் குறைஞ்சின்னு வரத்தை பார்த்துட்டு இதுக்கு ஏதான ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாபத்துல பெரியவா ஒரு எஸ்ஏ போட்டி ஒன்று வச்சா. இங்கிலீஷ்ல கட்டுரை எழுதுற போட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்ணினா. இதை காலேஜில் படிக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு நாட்டில் எல்லாரும் இதில் கலந்துக்கலாம். அவாவா இங்கிலீஷ்ல இது ஒரு தலைப்பு கொடுத்தா பெரியவா, இந்த தலைப்புல அவாவாள் இங்கிலீஷ்ல கட்டுரை எழுதி அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சாக்கா அதெல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த கட்டுரை போட்டியில எது இருக்கிறதுலயே பெஸ்டோ அதுல 3 செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அப்படின்னு கொடுக்கறது. அதுக்கு பணம் முதலான பிரைஸ் எல்லாம் பெரியவா தீர்மானம் பண்ணியிருந்தா. அப்படி பண்ணினத அந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, காலத்தின் மாறுபாடுகளை அனுசரிச்சு சனாதன தர்மத்தை காப்பாற்றும் முறைய எவ்விதம் நிர்ணயிக்கலாம், இதுதான் தலைப்பு. அதாவது காலத்தோட மாறுபாட்டை அனுசரிச்சு நம்ம சனாதன தர்மத்தை காப்பாத்துறதுக்கு எந்தெந்த முறையை பின்பற்றலாம் அப்படின்னு இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள், காலேஜில் படிக்கிற குழந்தைகளே தீர்மானம் பண்ணி சொல்லிட்டோம். அவளுக்கு என்னென்ன ஐடியா தோன்றதோ அதை கட்டுரையா எழுதி அனுப்பட்டும் அப்படின்னு. இப்படி அனுப்ப நாட்டில் பல இடங்கள்லேருந்தும் எல்லா மாணவர்களும் பல பேர் ரொம்ப ஆர்வத்தோட இதுல கலந்துண்டா. அப்படி கலந்துண்டு வர பல கட்டுரைகள்லாம் ரொம்ப அபூர்வமா இருந்தது. அதுல 3 பிரைஸ் கிடைச்சது, கொடுக்கப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவர் VR ராமச்சந்திர தீக்ஷிதர் அப்படிங்கிற மாணவர். இவர் தான் பிற்காலத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபஸரா இருந்தார். இப்படி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு மதத்துல ஈடுபாடு வரணும், அவளுக்கும் ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுரை போட்டியெல்லாம் வச்சு 1917 வருஷமே ஆரம்பிச்சாச்சு பெரியவா தன்னோட காரியத்தை. அப்படி இருந்த பெரியவா சதாவதானி, அஷ்டாவதானி அப்படின்லாம் சொல்ற வழக்கம் உண்டு. அதாவது 100 கேள்வி கேட்பா அறிஞர்கள்லாம். அந்த 100 கேள்வியும் வாங்கிண்டு கிரகிச்சுண்டு 100த்துக்கும் உடனே பதில் சொல்லணும். இது சதாவதானி அப்படின்னு பேரு. அஷ்டாவதானி அப்படின்னா 8 துறையை சேர்ந்தவா சுத்தீர உட்கார்ந்துட்டு இருப்பா. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தங்களோட துறையிலேருந்து ஒன்னொன்னு கேட்பா. உடனே அவர் அந்த வித்வான் அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் அஷ்டாவதானி சதாவதானின்னு பேரு. இது மாதிரி துறை எல்லாமும் பெரியவா எப்படி இருந்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சமயம் பெரியவா மடத்துல இருக்கிறதே ஒரு வைஷ்ணவ சதாவதானி ஒருத்தர் வந்திருந்தார். தன்னோட வித்தியை பெரியவாளுக்கு காமிச்சு பெரியவாள்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. பெரியவாளுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சே. எல்லாம் அதுக்குண்டான வித்வான்கள்லாம் வந்துட்டா. எல்லாரும் அவ ஒரு துறையில சேர்ந்தவாள்லாம் கேள்வி கேட்கிறா. இந்த கேள்வி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு சொல்றதையே பெரியவா என்ன பண்ணா, அந்த சதாவதானி கேட்டு அவர் தான் பதில் சொல்லணும். ஆனா பெரியவா என்ன பண்ணா, தங்கிட்ட இருந்த ஒரு கூட இருந்தவர்கிட்ட உடனே யாரான அந்த கேள்வியை சொன்னா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு தங்கிட்ட கூட இருந்தவர்கிட்ட குறிச்சு வச்சுக்க சொல்றது. இது ரகசியமா. இப்படி 100 கேள்வியும் கேட்கப்பட்டது. 100 கேள்விக்கும் பெரியவா தானே ரகசியமா பதில் சொல்லி தங்கிட்ட இருந்த ஒரு பாரிஷதத்தை குறிச்சு வச்சுக்க சொன்னா, இப்ப கேள்வி எல்லாம் கேட்டு முடிஞ்சோடனே அந்த வைஷ்ணவ சதாவதானி அவர் பதில் சொல்லணும் இல்லையோ, அவர் உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சார். இப்படி 100 கேள்விக்கு அவர் பதில் சொல்றத பார்த்தா என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னு, பெரியவா என்ன பதில் சொல்லி எழுதிக்க சொன்னாலோ அதே பதிலாவே இருந்தது. இதை பெரியவா அப்புறம் அவர் பதில் சொன்னோன்னு இதை காமிச்சா, நான் சொன்ன பதிலும் இதான், எனக்கு தெரிஞ்ச சொன்னேன் சரியா இருக்கா பாருங்கன்னா 100ம் இந்த சதாவதானி சொன்ன பதிலாவே இருந்தது. அந்த சதாவதானி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நாங்கெல்லாம் இது ஒரு ஆர்ட்டா கத்துக்குன்னு ஏதோ பண்றோம், பெரியவா ஏதோ எத்தனை காரியத்துக்கு நடுப்புற இருக்கா. காலங்காலத்தால விடிகாரத்தால ஏந்துண்டாக்க ராத்திரி எப்போ படுத்துக்க போறான்னு தெரியல, அப்படி இருக்கா. அவ்வளவு பிஸியா இருக்கிறவா, அத்தனை காரியங்கள் இருக்கிறவா எப்படி இந்த சதாவதானியாவும் பரிணமிக்கிறா அப்படிங்கிறது ஆச்சரியப்பட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த சதாவதானியும் பெரியவா சதாவதானியாவும் இருந்தா அப்படிங்கிறது தெரியறது. அப்போ வயசு அவளுக்கு எவ்வளவுன்னா ஆச்சரியமா இருக்கும். 24 வயசு தான் ஆச்சு. அப்படி ஒரு அதிசயம். இன்னொரு சமயம் பெரிய சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்தின்றவர் ப்ரொஃபசர் ராமமூர்த்தி அப்படிங்கிறவர். அவர் பெரியவாள்கிட்ட வந்தார் பெரியவா தரிசனத்துக்கு. அப்படி வந்தவர் அவருக்கு யோகாபியாசத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு.
அந்த யோகாபியாசத்தை பத்தி பல சந்தேகங்கள்லாம் கேட்டு பெரியவாள்கிட்ட தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு உண்டான பதிலெல்லாம் அடைஞ்சு ரொம்ப திருப்தியோட போனார். அப்படி இருந்த அந்த ப்ரொஃபசர் ராமூர்த்தி பின்னால தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொன்ன வார்த்தை, பிரம்மச்சரியத்தோட சக்தி எவ்வளவுங்கிறத பெரியவாள்கிட்ட நான் பார்த்தேன். அந்த சக்தியை கொண்டு உலகத்துல சாதிக்க முடியாதெல்லாம் சாதிச்சுடலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் ராமூர்த்தி தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாராம் பெரியவாளை பார்த்துட்டு. அப்படின்னா அந்த நைஷ்டிக பிரம்மச்சரியம், அந்த ஜபம் தபம் எல்லாத்துலேயும் எப்படி பெரியவா சிறந்து விளங்கினா அப்படின்னு தெரியுது. இதை விட இன்னொரு ஆச்சரியம், 1910 வருஷம் வாக்கில் இருக்கும். அப்போ பெரியவாளுக்கு வயசு 16. அப்போ அந்த காலத்துல ரொம்ப பிரபலமா இருந்தவர் இந்த மகேந்திர ஜாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக் ஷோல ரொம்ப பிரபலமா இருந்தவர் பீதாம்பரம் அப்படிங்கிறவர். அந்த மெஜிஷியன் பீதாம்பரம் ஸ்ரீமடத்துக்கு வந்து பெரியவாள்கிட்ட தன்னோட வித்தையை காமிச்சு பெரியவா ஆசீர்வாதம் பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். பெரியவாளுக்கு இந்த மேஜிக் ஷோ பண்ணி காமிக்கிறார். இந்த மேஜிக் ஷோ மடத்துல இருந்தா எல்லாம் நூற்றுக்கணக்கான கூட்டம் வந்து சேர்ந்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கா. அப்போ பெரியவாள்கிட்ட பக்கத்துல ஒரு 6 வயசு குழந்தை, அந்த குழந்தையும் பார்க்க வந்தது. இந்த குழந்தை யாரு அப்படின்னா பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி சதாசிவ சாஸ்திரி அப்படின்னு பேரு. பிற்காலத்துல சிவன் சார் அப்படின்னு சொல்லுவா. அவரும் பெரிய ஞானி யோகீஸ்வரர். இது பெரியவாளே சொன்னது, பிறவியிலே ஞானி என் தம்பி அப்படின்னு. சர்வஜனான யோகீஸ்வரான பெரியவாளுக்கு தம்பியா பிறந்தவா எப்படி இருப்பா, அப்படிதான் அவரும் ஞானியா இருந்தார். இந்த 6 வயசு தம்பி குழந்தை சிவனும் பார்த்துட்டு இருக்கு, சங்கராச்சாரியரான 16 வயசு பெரியவாளும் பார்த்துட்டு இருக்கா. நூற்றுக்கணக்கான பேர் இந்த பீதாம்பரத்தோட மேஜிக் ஷோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ணார் அவர், பல வித்தைகள்லாம் காமிச்சுன்னு வருது. திடீர்னு தங்கிட்ட இருந்த இந்த கர்ச்சி கைக்குட்டையை அப்படி எடுத்தார், உதறி இப்படி தூக்கி போட்டாரோ இல்லையோ, அது என்ன ஆச்சுன்னா பெரிய பாம்பா படம் எடுத்துன்னு ஷீரிண்டு பாஞ்சின்னு வந்தது. இந்த கைக்குட்டையை தூக்கி அப்படி விட்டு எரிஞ்சோன்னு தூக்கி எரிஞ்சோன்னு அது பாம்பா படம் எடுத்துன்னு பெரிய பாம்பா ஷீரிண்டு வரத்தை பார்த்தோன்னு அங்க வேடிக்கை பார்த்து இந்த அத்தனை பேரும் அலறி புடைச்சுண்டு பயந்துன்னு ஒடியே போயிட்டா. இப்படி அத்தனை பேரும் ஓட உட்காண்டது 2 பேர் தான். யாருன்னா இந்த 16 வயசு சுவாமிநாதன்கிற சந்திரசேகரேந்திர சரஸ்வதியும் 6 வயசு சதாசிவமும். இது 2 மட்டும் இருந்த இடத்தை விட்டு அசையல்ல. எதனால அப்படி அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை. மற்றவாளுக்கெல்லாம் இது மேஜிக் தான் வித்தைதான்னு பார்த்துட்டு காத்த நேரம் தெரிஞ்சா கூட அது என்ன ஆயிடுறது, இந்த பாம்பு அப்படின்னு எதையானு பார்த்தோன்னு உடனே பயம் வந்துடுறது, பீதி வந்துடுது. அப்போ இது வெறும் மாயதான வித்தைதானே அப்படிங்கிறதுலாம் இல்லாத உசிருக்கு பயந்துன்னு ஓடினா தேவையில்லைன்னு ஓடுறது. ஆனா இது 2 ஞானியா இருந்ததுனால ஞானிக்கு ஏது மாய, அங்க போய் மாயதானு ஞானிக்கு முன்னால கைவரிசையை காமிக்க முடியுமா, இல்ல அதனால ஞானிக்கு தான் மயக்கம் உண்டா, பயம் உண்டா, பீதி உண்டா, ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெரியுது. இப்படி மெஜிஷியன் வந்து பெரியவாள்கிட்ட காமிக்கிற 1917 வருஷம் பல பேர் வந்து பல பிரமுகர்கள்லாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினா, பல வித்வான்கள்லாம் தரிசனம் பண்ணா அப்படின்லாம் பார்த்தோம். தர்பங்கா அப்படிங்கிற இடத்துல வடதேசத்திலேருந்து உள்ள மகாராஜா, இந்த தர்பங்கா மகாராஜா தட்சிண தேசத்துல யாத்திரையா வந்தவர். பெரியவாளோட பெருமையை கேள்விப்பட்டு கும்பகோணம் மடத்துல வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணார். 3 நாள் கும்பகோணம் மடத்துல தங்கி பெரியவாளை தரிசனம் பண்ணி பல விஷயங்கள்லாம் பேசினார். அப்படி இருந்தவர் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார், இப்பேற்பட்ட பெரியவா எங்க வடதேசத்துக்கெல்லாமும் யாத்திரை பண்ணி எங்களுக்கெல்லாமும் தரிசனம் கொடுத்து அந்த ஜனங்களுக்கெல்லாமும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பெரியவா அவர்கிட்ட சந்தோஷமா வரேன்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் 1919 வருஷம் காசி யாத்திரை பண்றதுக்கு இந்த தர்பங்கா ராஜாவோட பிரார்த்தனையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சங்கீதத்தை சேர்ந்த பல வித்வான்கள்லாம் பெரியவாள்கிட்ட வந்து அளவலாவி இருக்கா. தியாக பிரம்மத்தோட சிஷ்ய பரம்பரையில வந்தவர் மகா வைத்தியநாத சிவனோட சிஷ்யர் உமையாள்புரம் சுவாமிநாதையர் அப்படிங்கிறவர். வயலின்ல பெரிய மகாமேத திருக்கோடிக்காவல் கிருஷ்ணய்யர் அப்படிங்கிறவர். மாயவரத்துல பெரிய வேண வித்வான் வைத்தியநாதையர் அப்படிங்கிறவர். இவாள்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல வந்து பெரியவாள்கிட்ட
சங்கீதத்தை பற்றின விஷயங்கள்லாம் பரிமாறிப்பா. மாயவரம் வேண வித்வான் வைத்தியநாதர் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு 2 பிள்ளைகள். அதில் ஒரு புள்ள பேர் சபேசையர்னு பேர், இன்னொரு புள்ள பேர் கிருஷ்ணமூர்த்தியர்னு பேர். எல்லாருமே வேண நன்னா வாசிப்பா. இருந்தாலும் இந்த சபேசையர் ரொம்ப நன்னாவே வேண வாசிப்பர். அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த சபேசையர் சன்னமா மெல்லிசா குரல்ல பாடிண்டே இந்த வேணையை வாசிப்பர். இவர் பாடிண்டே இந்த வேணையை வாசிக்கிறது கேட்கிறவாளுக்கெல்லாம் கந்தர்வ கானமா இருக்கும். அப்படியே மெய் மறந்து போயிடுவா. அப்படி ஒரு வசீகரமான தெய்வீகமான வித்வான் இந்த சபேசையர். இந்த சபேசையர் வேண வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வைத்தியநாதர் தாங்க கச்சேரி பண்றதை நிறுத்தி நோட்டார். அந்த அளவுக்கு இவர் மகா வித்வானா இருந்தார். அப்படி இருக்க இந்த சபேசையர் தன்னோட அப்பா வைத்தியநாதையர், தம்பி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரோடையும் அடிக்கடி மடத்துக்கு வந்து பெரியவாளுக்கு வேண வாசிச்சு காமிக்கிறது, பெரியவாள்கிட்ட நாதோபாசனை பண்றதுங்கிறது சகஜமா இருந்தது. அப்படி ஒரு சமயம் வந்து சபேசையர் வேண வாசிச்சு நிற்கிற எல்லாரும் பல பேர் கூட்டம் கூடிடுவா. இந்த தெய்வீகமான கச்சேரியான்னா இருக்கும். இது சாதாரண சபால நடக்கிறாப்பில் இல்லை, பெரியவா சன்னதியில சந்திரமௌலீஸ்வர சன்னதியிலாம் நடக்கிறது. அதனால இதை கேட்கறதுக்குன்னே எல்லாரும் வந்து கூடியிருப்பா. அப்படி பெரிய சபை கூடியிருக்கு. அதில் சபேசையர் வேண வாசிச்சுன்னு இருக்கார். அப்பா வைத்தியநாதர் உட்காந்து கேட்டுருக்கார், பெரியவாளை உட்காந்து கேட்டுருக்கா. ஆனந்தமா ரசிச்சுன்னு இருக்கிறதே ரொம்ப அபூர்வமா சங்கதியெல்லாம் விழுந்தோன்னு அப்பா சபேசையரை பார்த்து அப்பா வைத்தியநாதன் சபாஷ் சபாஷ் அப்படின்னு பாராட்டினர். இப்படி பாராட்டினோன்னு உடனே பெரியவா வைத்தியநாதையரை கூப்பிட்டா. அவர்கிட்ட சொன்னா, உங்க புள்ள ரொம்ப தேவகானமா கந்தர்வகானமா பண்றது வாஸ்தவம்தான். ஆனா கூட உங்க பிள்ளையோட அந்த பெருமையை இத்தனாம் பெரிய சபையில எல்லார் எதிர்க்கும் நீங்களே பாராட்டலாமா? அது அழகா இருக்குமா? உங்க குழந்தையோட வித்வத்தை ஊர்வலகம் மத்தவா பாராட்டினாதான் அந்த குழந்தைக்கும் பெருமை. அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தையோட அந்த வித்வத்தை, அந்த மேதாவிலாசத்தை, அதுவும் சபையில நம்மளே பாராட்டுறதுங்கிறது நன்னா இருக்காது. அதனால அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன. இந்த உபதேசம் பண்ணினோன்னு வைத்தியநாதையர் ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு வயசாயிடுத்தே வழிய இப்படி ஒரு இந்த சின்ன விஷயம் தெரியல, மன்னிச்சுக்கணும், இன்னுமே பெரியவா சொல்றபடியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன. ஏன் பெரியவா அப்படி சொன்னான்னு, அதுதான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குன்னா இவ அவதாரம் பண்ணி வந்திருக்கா. சாஸ்திரமே சொல்றது. சாஸ்திரம் என்ன பண்றது, எப்படி புகழலாங்கிறத முதற்கொண்டு சொல்றது. யாரை புகழலாம், எப்படி புகழலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட நமக்கு சாஸ்திரம் இருக்கு இல்லையா. இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னாக்க எப்படி பண்ணணும் 4 சொல்றது. ஒருத்தர் நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, அவரை புகழணும்னா 2 பேரை தான் நேருக்கு நேர் புகழலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த 2 பேர் யாருன்னர், தெய்வத்தையும் குருவையும் தான் நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்போ லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த ஸ்துதி அந்த ஸ்துதி எல்லாம் பண்றோம். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, மகாவிஷ்ணு, அம்பாள், முருகன், பிள்ளையார் அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். தெய்வ சந்நிதியில போய் தெய்வத்தை நேருக்கு நேர் நாம முகஸ்துதி நேரையே பண்ணலாம். அதே மாதிரி குருவையும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். குருவை நாம ஸ்தோத்திரம் பண்ணலாம். தெய்வம்ங்கிறது எங்கேயோ இருக்கு, நமக்கு நேர பிரத்யட்சமா தெரியறாப்புல இல்லை. இந்த பிரத்யட்சமா தெரியற குரு, இந்த பிரத்யட்சமா தெரியறவுள்ள குருவை தான் நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதே மாதிரி உறவுக்காரால புகழணும் அப்படின்னா எப்படி புகழணும், அவளை நேருக்கு நேர் புகழப்படாதான். புகழணும், அந்த நாம் அவளை சந்தோஷமா பேசுறோம், அவளை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கோம்னு அந்த உறவுகாரா காதுக்கு போறாப்புல இன்னொருத்தட்ட சொல்லலாம். அதாவது நேருக்கு நேர் புகழப்படாது, யார் மூலியமாவானும் அவ காதுக்கு போறாப்புல புகழலாம். அதே மாதிரி வேலைக்காரால எப்போ அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னாக்க, அவள்கிட்ட வேலையெல்லாம் வாங்கிண்டதுக்கு அப்புறம் புகழணும். அந்த புகழ் தான் அளவா புகழணும் சாஸ்திரம் சொல்றது. அக்கா உன்னை போல கிடையாது, இனிமே நீ செஞ்சாப்புல வேலை யாரும் செய்ய மாட்டா, நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், என்னால ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாக்க உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கர்வம் வந்துடும். ஓ இனிமே நம்மளை நம்பிதான் இவர் இருக்காராக்கம் எஜமான் அப்படின்லாம் வந்துடும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு, வேலைக்காரால புகழாதே இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். இவ என்ன சொன்னாலும் நம்மள அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டார் அப்படின்னு அதுவும் நெகட்டிவா இம்பாக்ட் இருக்கும். ஸோ அப்படியும் விட்டுறப்படாது. அக்கா ஒரேடியா அவாக்க ஆஹா ஊஹுன்னு புகழ்ந்துடப்படாது. அதனால புகழ் அளவா புகழ், அதுவும் எப்போன்னு வேலையெல்லாம் முடிஞ்சப்புறம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி 3 பேருக்கு சொன்னது. கடைசியா 4வதா என்ன பண்ணுது,
தாம் பெத்த குழந்தைகளை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் புகழப்படாது அப்படின்னு சாஸ்திரம். ஏன் குழந்தைகளை என்ன புகழப்படாதா அப்படின்னா, இந்த காலத்துல வேணா ஆர்கியூ பண்ணலாம். இது சாஸ்திரம் ஏன் இப்படி சொல்லித்துன்னர், உங்க குழந்தைய நாமளே புகழ்ந்துன்னு கொண்டாடினோம்னா என்ன போயிடும்னர், அந்த குழந்தை உருப்படாத போயிடும். நம்ம குழந்தையில அடுத்தவா புகழறாப்புல நாம வைக்கணும், அதுக்கு தயார் பண்ணணும், அந்த குழந்தையிலும் அப்படி இருக்கணும். அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஒரு வினயம் வரணும், அடக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஏதோ ஒரு காரண காரியங்களோடு தான் சொல்றது, இதுல குதர்க்கறதுக்கு வேலை இல்லை. அப்படி சாஸ்திரமே தன்னோட குழந்தைகளை நேருக்கு நேர் புகழாதுன்னு சொல்றதுனால அதைத்தான் நீங்க பிரமாணமா வச்சுன்னு பெரியவா சொன்னா, உங்க புள்ள வாசிப்ப நீங்களே இப்படி சபையில எல்லாருக்கும் சொல்லலாமா, புகழலாமா அப்படின்னு சொல்ல அவரும் அதை நியாயமா ஏத்துண்டு. பெரியவாள்கிட்ட தான் பல பேர் பல சந்தர்ப்பங்களை திருப்பி திருப்பி வரா பல விஷயங்கள் தெரியுது அப்படின்னா, இதனால உலகத்துக்கு பல விஷயங்கள் தெரியும், பல மெசேஜ் எல்லாம் கிடைக்கும். திருப்பழனம் பஞ்சாபகேஷ பகதூர் அப்படின்னு ஹரிகதையில ரொம்ப பிரசித்தமான அந்த காலகட்டத்தில் ஒரு சங்கர ஜெயந்தியும் போது அவரை கூப்பிட்டு பகவத் பாதாள் சரித்திரத்தை சங்கர விஜயத்தை ஹரிகதையில பண்ணி கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லி திருப்பழனம் பஞ்சாபகேஷ பகதூர்ட்ட சொன்னா. அவர் சொன்ன, எனக்கு சங்கர விஜயம் சொல்லி பழக்கம் இல்லை, அதுவும் ஹரிகதையா அப்படின்னு சொல்ல பெரியவா இல்லை, தயார் பண்ணி நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவரும் ரொம்ப சிரமப்பட்டு விஷயங்கள்லாம் சேகரிச்சு 5 நாள் பிரமாதமா வந்து கும்பகோணம் மடத்துல ஹரிகதையா சங்கர விஜயம் சொன்னார். அவருக்கு தோடாகடா முதலான சன்மானங்கள்லாம் பண்ணி பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. எல்லாம் ஒவ்வொரு கலையும் வளர்க்க, ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்த, ஒவ்வொரு விஷயத்துல உள்ள நல்லதெல்லாம் வெளிக்கொண்டதுக்கு பெரியவா எப்படி இல்லாம் அந்த வயசுலேருந்தே அந்த காலகட்டங்கள்லேருந்தே தன்னோட அவதார திருப்பணி ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். அதே மாதிரி மாடர்ன் சயின்ஸ் எல்லாமும் விஞ்ஞான அறிவிலும் பெரியவாளுக்கு மிஞ்சின இன்னொரு விஞ்ஞானே சொல்ல முடியாது. முதல்லயே சொன்னோம், பெரியவா ஸ்கூல்ல படிக்கிறதையே, திண்டிவனம் ஸ்கூல்ல படிக்கிறதே அவரோட வாத்தியாரான சாமுவேல் அப்படிங்கிறவர் சுவாமிநாதனை பார்த்துட்டு சொன்னார் அப்படின்னு முன்னாலேயே பார்த்தோம். இவன் பெரிய பிற்காலத்துல சயின்டிஸ்டா வருவான் அப்படின்னு எனக்கு தோன்றது, அதெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா, அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத பிற்காலத்துல அது நிரூபணமாச்சு நமக்கு தெரிஞ்சுது. பெரியவா கும்போணத்துல இருக்கிறதே, கும்போணம் ஆர்ட்ஸ் காலேஜில் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா இருந்தவர் ராஜகோபாலையர் அப்படின்னு பெரிய மகாமேத. அவர் பெரியவாளோட இந்த மேதாவிலாசத்தெல்லாம் கேள்விப்பட்டார். அவருக்கு பெரியவாளை வந்து நேர பார்க்கணும்னு ஆசை. ஆனாலும் அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால அந்த வைதிக ஆச்சார அனுஷ்டானப்படி இருக்கிற பெரியவாள்கிட்ட வந்து நேருக்கு நேர் வரத்துக்கு ஒரு தயக்கமா இருந்தது. பெரியவா தன்னை அங்கீகரிப்பாளோ, தங்கிட்ட சரியா பேசுவாளோ மாட்டோளோ அப்படின்லாம் ஒரு தயக்கம். அதனாலே பல நாள் வராது இருந்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு எப்படியோ மனசை தேத்தின்னு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாப்புல வந்தார். வந்து பார்த்தா அப்புறம்தான் பெரியவாளோட சௌலபியம் அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பல நாள் வந்து 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 பெரியவாள்கிட்ட பேச ஆரம்பிச்சார். பெரியவாளோட அளவிலாவிந்தார். அப்படி அளவிலாவின்றது பிசிக்ஸை பத்தி பெரியவா பல அபூர்வமான விஷயங்கள்லாம் சொன்னா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி இந்த ராஜகோபாலர் ப்ரொஃபஸரோட பேசிட்டு இருக்கிறது, மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு பெரிய மேத மாணிக்க நாயகர் அப்படின்னு பேரு. அவர் முன்னாலேயே பெரியவாள்கிட்ட அடிக்கடி வரவர். அவர் ஒரு நாளைக்கு வந்திருந்தார். இந்த ராஜகோபாலன் யாருன்னு தெரியாது. இந்த மாணிக்க நாயகர் வந்திருக்கிறதே பெரியவா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா, உனக்கு இவரை தெரியுமோ அவருக்கு உன்னை தெரியுமோ அப்படின்னு. உடனே இவர் தான் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ராஜகோபாலன், இவர் தான் பெரிய மேத்தமேட்டிஷியன் மாணிக்க நாயகர் அப்படின்னு ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா. கற்றாரே காமரூர் அப்படிங்கிறாப்புல 2 பேரும் சேர்ந்துட்டு பெரியவாள்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. அப்படி இருக்கிறதே வானசாஸ்திரத்தை பத்தி பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படி ஒரு பல விஷயங்களை சொன்னா. காலேஜ்லேருந்து டெலஸ்கோப்லாம் கொண்டு வர சொல்லி டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணி காமிச்சு இந்த வானசாஸ்திரத்துல பல விஷயங்களை சொல்ல 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 இந்த மாணிக்க நாயகர் ராஜகோபாலையர் 2 பேருக்கும் ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ராஜகோபாலையர், நாங்கள்லாம் ஏதோ ஸ்கூல்ல காலேஜெல்லாம் படிச்சு கிடிச்சிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றோம் பேசுறோம். ஆனா பெரியவாளை பார்த்தா இப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோட உள்ள இவ்வளவு கட்டுப்பாடு உள்ள ஒரு மடத்துல உட்கார்ந்துட்டு இந்த வயசுல எப்படி இத்தனை விஷயங்கள்லாமும் இந்த மாடர்ன் சயின்ஸ்ல உள்ளதெல்லாம் தெரிஞ்சுட்டா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்க. இப்ப பெரியவா சொன்னா, எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் நம்ம சாஸ்திரத்துல சொல்லிக்கிட்டே தான் மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு, இதுக்கும் அதுக்கும் எப்படி லிங்க் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமும் அதுல பெரியவா நிரூபணம் பண்ணி காமிச்சா. இப்படி இல்லாம்
தன்னோட மேதாவிலாசத்தை இந்த சின்ன வயசுலேருந்தே பரிணமிக்க ஆரம்பிச்சது. இன்னும் ஒவ்வொரு துறையில வந்தவாள்லாம் எப்படியெல்லாம் வியந்து கொண்டாடி இருக்கா, அந்தந்த துறையெல்லாம் பெரியவா என்னென்னெல்லாம் தன்னோட விலாசத்தை மேதாவிலாசத்தை காமிச்சான்னு பிற்காலத்துல பின்னால வர நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய பார்க்க போறோம். காசி யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்பட்டா. நமது சனாதன மதத்துல நமது பாரத தேசத்துல ரொம்ப முக்கியமா இருக்கிறது காசி யாத்திரை. அவசியம் வாழ்க்கையில ஹிந்துவா பிறந்த ஒவ்வொருத்தரும் பண்ணியே ஆகணும். ஒரு தரமானும் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும். எத்தனையோ நதிகள் இருக்கு, எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கு, எத்தனையோ குளங்கள் இருக்கு, ஆறுகள் இருக்கு. அப்படி இருந்தா கூட இந்த கங்கைக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, திருமூர்த்திகளோட சம்பந்தப்பட்டது இந்த கங்கை. இந்த கங்கை விஷ்ணுவோட பாதோதகம். வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்ரமனா ஆகாசத்தை அளக்கிறதே தன்னோட திருப்பாதத்தை தூக்கி வச்சோன்னு பிரம்மா என்ன பண்ணினர், தன்னோட கமண்டலத்துல இந்த தீர்த்தத்தினால விஷ்ணு பாதத்தை அபிஷேகம் பண்ணினர். அப்படி அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தான் ஒரு பெரிய நதியாவே பிரவாகமாயி தேவலோகத்துல ஓடி இருந்தது. அது ஆகாச கங்கை அப்படின்னு வானுலகத்துல ஓடின்னு இருக்கிறது தான் பிற்காலத்துல ரகுவம்சத்துல வந்த பகீரதன்கிற ராஜாவோட பிரார்த்தனைக்கு தபஸ்னால பூலோகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி விண்ணுலகத்திலேருந்து மண்ணுலகத்துக்கு வந்த ஒரு நதி அப்படின்னா இந்த கங்கை பரம பவித்திரமானது. அது விஷ்ணு பாதோதகம். பகவானோட பாத தீர்த்தம் அப்படின்னா அது எவ்வளவு பவித்திரமா இருக்கும். அது விஷ்ணுவோட பாதோதகம். பிரம்மாவோட கையில இருந்த தீர்த்தம், அதனால பிரம்மாவோட கைப்பட்ட தீர்த்தம். இதுக்கு மேல இந்த பிரம்ம விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூர்த்திகள்ல மூணாவதா இருக்கிற பரமேஸ்வரனோட சிரசுல இருக்கிற தீர்த்தம்.